Praise the Lord. Good morning. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை தொழுது கொள்வோம். ஆமென், ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி 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 நன்றி. தேவனருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். அவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. நம்மோடு இந்த மாதத்தை ஆரம்பித்த அநேகர் இந்த மாதத்தை முடிக்கவில்லை, அவர்கள் முடிந்து போனார்கள். ஆனால் ஆண்டவரோ ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை காண வைத்து இந்த மாதத்தின் கடைசி வரை கிருபையாய் இன்று காலையிலும் ஜீவனோடு சுகத்தோடு பலனோடு எழும்ப கிருபை கொடுத்தாரே. உடைய இரக்கங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் 3 வேளை உணவு கொடுத்து நம்மை போஷித்தாரே, நல்ல உடைகளை கொடுத்து நம்மை உடுத்து வைத்தாரே. நாம் எடுத்த எல்லா பிரயாணங்களையும் கிருபையாய் பாதுகாத்தாரே. நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய வேலைகளை ஆசீர்வதித்து நம்முடைய கையின் பிரயாசங்களை நாம் புசிக்கும்படி கர்த்தர் செய்தாரே. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் காத்து கொண்டார். பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல காரியங்களை தேவன் செய்தாரே. நம்முடைய கணவன் வாழ்க்கையிலே, மனைவி வாழ்க்கையிலே, பெற்றோர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகளை செய்து சுகத்தையும் பலனையும் கொடுத்தாரே. பலவீனத்திலே பலன் கொடுத்தார். கண்ணீரோடு இருந்த பொழுது நமக்கு ஆறுதல் கொடுத்தார். நம்முடைய தேவைகளெல்லாம் கிருபையாய் சந்தித்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை தோளில் தூக்கி சுமந்து வந்த ஆண்டவரை இந்த நாள் முழுதும் நீங்கள் துதியுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி
ஆனந்த கண்ணீரோடு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவேளை உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கேட்காத எவ்வளவோ நன்மைகளை, எவ்வளவோ அற்புதங்களை, எவ்வளவோ அதிசயங்களை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்தாரே, அதற்கு நன்றியாய் இருங்கள். நிச்சயமாகவே நாளை ஒரு புதிய மாதத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை துதிக்கிற நாளாய், ஸ்தோத்தரிக்கிற நாளாய், நன்றி செலுத்துகிற நாளாய் இருப்பதாக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்மைகளின் நாயகனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு தகப்பனை போல இந்த மாதத்தின் கடைசி நாள் வரை அற்புதமாய் அதிசயமாய் எங்களை தாங்கி நடத்தி வந்தீரே, கோடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடி ஸ்தோத்திரம். எல்லாம் உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் உயிரோடு இருக்கவே முடியாது. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கவே முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, மாறாத கிருபை, இந்த மாதம் முழுதும் எங்களை தாங்கி நடத்தினதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், என்னுடைய ஆடியோ பிரேயரை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்த மாதம் முழுதும் அற்புதமாய் நடத்தினீரே, அதிசயமாய் நடத்தினீரே, தேவைகளை சந்தித்தீரே. உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த நாளிலே நன்றியோடுமை துதிப்பார்களாக, நன்றியோடுமை ஸ்தோத்தரிப்பார்களாக. உடைய பாதத்தில் ஆனந்த கண்ணீரோடு நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால் இந்த மாதத்தை நாங்கள் முடித்து உமக்கு சித்தமானால் நாளை ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய அன்பு பிள்ளைகள் இந்த நாள் முழுதும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், வியாபார காரியங்கள், படிப்பு காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.